ஏலத்திற்கு வரும் அண்ணாமலையின் வீடு. இவர்கிட்ட தானே நீ ஃபைனான்ஸ் கேட்டு போன. ஆமா, நீ 10 கோடி ரூபாய் இறக்கிடுவ, அப்படி பெரிய மஹால் கட்ட போறேன். போடா வெண்ண. இவர்கிட்ட தானே நீ ஃபைனான்ஸ் கேட்டு போன. ஆமா சார். முத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், போதுமா? ஆமா சார். முத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், போதுமா? எந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டோம்னு சொல்லுங்க. பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்ல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். போதுமா? எந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டோம்னு சொல்லுங்க. அப்பா 38 லட்சத்துக்கு ஒரு வழி பண்ணியாச்சு. எனக்கு ஹோப் வந்துருச்சு. ஹோப் வந்துருச்சுடா. சந்தோஷமா நான் பண்ணி அடிக்கிறேன். அடி. 38 லட்சத்துக்கு ஒரு வழி பண்ணியாச்சு. கடன் நல்லா அடைச்சிடலாம். அக்கா மீனா தனியா போயிட்டு இருக்கா. இப்ப அவ கையில பணம் இருக்கும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தனியா போயிட்டு இருக்கா. இப்ப அவ கையில பணம் இருக்கும். அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துருங்க. சரிக்கா. மறுபடியும் அந்த வீடு அவ கைக்கு போக கூடாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கீ. மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துருங்க. சரிக்கா. மறுபடியும் அந்த வீடு அவ கைக்கு போக கூடாது. அந்த பேண்ட தான் நான் போட்டு வந்தேன். என் பர்ஸ் என் பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. முத்து தன் வீட்டை மீட்கப் போவது எப்படி? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு.